இருக்க கூடாது. அந்த நேரத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேம்மா. என்ன பத்தி மா மா சொல்லுங்க. மா அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? அத்தை ஏதோ வருத்தத்துல இருக்காங்க. இல்ல அம்மா பத்தி தெரியாதா? அவங்க குழந்தை மாதிரி. சாரிமா, ப்ளீஸ். மா லேட் ஆயிடுச்சு, நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் பேசுறதெல்லாம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான்ல. நீங்க என்ன பண்ற? நிதிஷ பார்க்க வந்த. என்ன பேசணும்? அவர் என்ன கோத்ரூ இதான் இனியா? நீங்க ரூம் கதவை திறந்து விடுங்க. உன் விருப்பத்துக்கெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்குள்ள வச்சு பூட்ட மாட்டாங்க. என்னாச்சு? நிதிஷ பத்தி நாம எதையோ மறைக்கிறோமா? அவர் நடந்துக்கிறது ரொம்ப வியர்டா, டிஃபரெண்டா இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். புதுசுல நிதிஷ் நல்லா தானே இருந்தான். எல்லாம் நீ அந்த பையன் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். கோவத்துல உன்னை எதுவும் கேள்வி கேட்ற கூடாது. இங்க வேற என்னமோ நடக்குது. நாங்க எதையும் மறைக்கல. அவ அன்பு வச்சிருக்கிறவங்க அவனை உன் கேரக்டர் ஏன் கேரக்டருக்கு எந்த குறைச்சலும் இல்ல அங்கிள். பாத்தீங்களா? நாம நினைச்ச மாதிரி சொல்றதுக்கெல்லாம் தலையாடி இவகிட்ட நிதிஷ் பத்திர உண்மைய ரொம்ப நாளைக்கு. செல்வி, வழக்கமா சமைக்கிறத விட ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குல்ல, அங்க பேசி ஆர்டர் நானும் 2 பேர்ல யாரு ஃப்ரீயா இருக்கமோ போய் டெலிவரி பண்ணிடுற. சரிக்கா. சரி சொல்லினியா? சொல்லுமா. ஹாய்மா. ஏன் உன்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதான். என்ன? நல்லா போகுது. போயிருப்பாரு. நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஏய், கொஞ்ச நேரம். ஏக்கா அப்படி சொல்ற?